அப்போ 5வது படிச்சுக்கிட்டு இருந்தேங்க. ரோஜா படம் வந்துருந்துச்சு. இந்தியாவெங்கும் ரோஜா பற்றி பேசுகிறாங்க. முதல்ல இளையராஜா மியூசிக்கை தாண்டி இன்னொரு மியூசிக்கை தமிழ்நாடு கேட்குது. டிஆர் எல்லாருமே மியூசிக் போட்டிருப்பாங்க. அதெல்லாம் தாண்டி சின்ன சின்ன ஆசைங்கிற மியூசிக் இருக்குல்ல, அந்த சவுண்டு தேட்டரில் பார்த்தோன்னே டக்குன்னு தேட்டரை ஓப்பன் ஆகுது. டுட்டுக் 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 டுக் டுக் பயங்கரமாக இருந்துச்சு அந்த மியூசிக் கேட்குற. டு அதாவது 90s 80s கிட்ஸ்னாலே ஏஆர் ரஹ்மான்னா யார் நமக்கு தெரியும். சரி, ஏன்னா ஏஆர் ரஹ்மான புகழ் பாடப்படம்னா இல்லை. அந்த படம் வந்து மியூசிக்கில் கட்டி போட்டு உட்கார வச்சுச்சு. அதை தாண்டி அந்த படத்தில் என்ன சொல்லியிருந்தாங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு ஷார்ட்லலாம் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி வந்து அந்த கொடி வந்து எரியும். நமாஸ் பண்ணிகிட்ருப்பார் அரவிந்த் சாமி மேலே போய் விழுந்து டடாட்டான் டட்டான் டடாட்டான் ஒன்று பிஜேமோட ஞாபகம் இருக்குன்னா பார்த்துக்கோங்க. ஓஹோ இவங்களா அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் எனக்கு இஸ்லாமிய நண்பர்கள்லாம் இருந்தாங்க. இன்றைக்கி ஒரு நண்பன் வந்து ஆஷிக் முகமதுன்னு அந்த அன்றைக்கி ஸ்கூலில் படிச்சுக்கிட்டு இருந்தக்கூடிய நண்பன். இவன் வந்து ஒரு பெரிய சயின்டிஸ்டாக இருக்கான். எங்கள் தமிழ்நாட்டிலேயே பெரிய கட் ஆஃப் வாங்கின பையன். நாங்கள் இது படித்தப்போ என்ட்ரன்ஸ் கட் ஆஃப்லாம் இருக்கும்ல, எம்பிபிஎஸ்எஸ் ரேங்க் 1 299.18 அப்படின்னா பார்த்துக்கோங்க. 4 200 அந்த பையன். அவ்வளோ நண்பர்களாக இருந்தாங்க. ஆனாலுமே நண்பர்கள் மத்தியில் பேச்சு வரும்ல, பேச்சு வரப்போ டேய் துளுக்க பயலே அப்படிங்கிறது சாதாரணமான ஒரு பார்வை இருக்குல்ல, இவங்கெல்லாம் குண்டு வைப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் வந்து இயல்புலையே மதுரை மாதிரி ஏரியாக்கள்லையுமே இருந்துச்சு. அப்போ கிண்டல் நகைச்சுவைனாலுமே அதில் நான் அவங்க வேற யாரோ நம்ம வேற யாரோ அப்படிங்கிற ஒரு இருண்மை இதை வந்து சினிமா வந்து முதல்ல செஞ்சு சாதனை பண்ணவர் வந்து மணி சார் அவர்கள். என்ன அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் படங்களே வந்திருக்கு, அர்ஜுன் படங்களே வந்திருக்கு. அப்புறம் கமலஹாசன் வந்து அதை வந்து ரீஎஸ்டாப்ளிஷ் பண்ணுறாரு. கமலஹாசனோட படங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய படங்களில் உன்னைப்போல் ஒருவன்லேருந்து விஸ்வரூபம்லேருந்து இஸ்லாமிய வெறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வந்து உலகம் ஃபுல்லாக சினிமாவால் கல்டிவேட் பண்ணப்படுகிறது. இஸ்லாமிய வெறுப்பு என்னும் தொழில் ஒரு புத்தகமே இருக்குது. அந்த புத்தகத்தை பற்றி அடுத்தடுத்த வாரங்களில் பார்ப்போம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா இஸ்ரேலிய இந்துத்துவ சினிமா வெறுப்பின் கொற்றம் வீழ்க, ஈப்பா சிந்தனோட புத்தகம். என்னென்னா இஸ்ரேலிய சினிமா இஸ்ரேலியலில் இதே மாதிரியான சில டெம்ப்ளேட்டுகளில் சில படங்கள் வந்திருக்கு. இன்றைக்கி வரைக்கும் கூட கமலஹாசன் தயாரித்து சிவகார்த்திகேயன் எடுத்த அமரன் படம் கூட இருக்குது. சரி, இவங்க என்னெல்லாம் பண்ணாங்க? இஸ்ரேலுங்கிறது என்ன மாதிரி உருவாக்கப்பட்ட நாடு? பாலஸ்தீன் தான் ரியல் நாடு. இஸ்ரேலிய இவங்க வந்து அந்த ஊருக்கு போய் அந்த லேண்டெல்லாம் வாங்கி ஆக்கிரமித்து அது ஏதோ இஸ்ரேல் நாடு மாதிரியும் பாலஸ்தீனர்கள் அங்கே தீவிரவாதிகள் மாதிரியும் ஒரு நேரட்டிவ் இங்கே வந்து செட் பண்ணப்பட்டுச்சு. அதுக்கு என்ன மாதிரியான சினிமாக்கள்லாம் எடுத்தாங்க, என்ன மாதிரி ஆரம்பத்தில் எப்படி இருந்துச்சு இஸ்ரேல் சினிமா? 30கள் எப்படி இருந்துச்சு, 40கள் எப்படி இருந்துச்சு, 60கள் எப்படி இருந்துச்சு, 80கள் எப்படி இருந்துச்சு, 2000கள் எப்படி இருந்துச்சு, 2010கள் எப்படி இருந்துச்சு, 2023க்கு அப்புறம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு பல லேயரில் இந்த புத்தகம் வந்து இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஒரு கதையை நான் பார்த்தேன், அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் அமரனோட கதை அப்படியே வந்திருக்கு. என்ன அதாவது இஸ்ரேலியா இராணுவத்தில் ஒருத்தர் வந்து இது பண்ணி ஒரு இராணுவ வீரர் இறந்து போயிட்டாப்புல. ஓகேவா? அந்த இறந்து போன இராணுவ வீரர் அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ கதை காட்டாமல் அந்த மனைவி எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, ஊரே அவரை வீரன் கொண்டாடுது. மனைவி வந்து எவ்வளோ ஃபீல் பண்ணுறாங்க, மனைவியோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் எவ்வளோ அழகான மனைவி, எவ்வளோ அழகான குடும்பம், அவரை எவ்வளோ கொண்டாடுது. ஆனால் பாவம்ல அவர் உயிரோடு இல்லை அப்படிங்கிறது. இது எந்த கதைன்னா அமரனோட கதை. அதை படிச்சுக்கிட்டே இருக்கிறப்ப சார் அமரன் வந்து சொல்லியிருக்காங்கல்ல, சரி இதை நம்ம வீடியோவில் நம்ம யூஸ் பண்ணிக்கலான்னு பார்க்குறப்ப டக்குனு ஈப்பா சிந்தனை இது நம்ம ஒரு அமரன் படத்தை ஞாபகப்படுத்துகிற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரியை போட்டு போனோன்னே பாஸ் நீங்களே எல்லாத்தையும் எழுதிட்டா நாங்கள் எதுக்கு பாஸ் ரிவ்யூ பண்ணுறோம் அப்படின்னு எனக்கு தோணுச்சுங்க. இதை படிக்கிறப்ப தோணுச்சு. என்னன்னா நம்ம இவ்வளோ சிரித்து இந்த விஷயத்தை நம்ம கடந்தால் கூட இது எவ்வளவு படிப்படியாக அதாவது ஃபஸ்ட்டு என்னென்னா ஒரு ஆளை உருவாக்கி விட்டுருவாங்க. ஒரு படம் ஒரு ஆர்ட் வந்து என்ன வேலையை செய்யும், அதனால் என்னெல்லாம் பண்ண முடியும், நேரடியாக புரட்சி பண்ண முடியும். ஆனால் இப்போ வந்து ஆரம்ப காலகட்டத்தில் 40ஸ்க்கு முன்னாடி அதெல்லாம் பார்த்திங்கன்னா இஸ்ரேல்லேருந்து வந்த யூதர்கள் ரொம்ப குறைவு தான். இங்கே பாலஸ்தீன மக்கள் தான் அதிகமாக இருந்தாங்க. ஆனால் அவங்க சினிமாவில் எப்படி காட்டுவாங்கன்னா மற்றவங்கெல்லாம் டெவலப்பே ஆகாத மாதிரி அந்த இஸ்ரேலுங்கிற அந்த ஊரை வந்து டெவலப் பண்ணதே யூதர்கள் தான்ங்கிற மாதிரி அந்த இடத்துல இவங்க வந்த பிறகு தான் வந்து பண்ணைகள்லாம் உருவான மாதிரி ஒன்றும் ஆட்களை காட்டவே மாட்டாங்க. இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் இன்னொரு ஆட்கள் இருக்காங்கிறத காட்டவே மாட்டாங்க. நம்ம அமரன் படத்தில் காட்டுவாங்களா? மாட்டாங்க. இஸ்லாமியரோட நியாயத்தையோ அவங்க சைடில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளோ அமரன் படத்துலையோ ரோஜாலே காட்ட மாட்டாங்க. கேட்டாலும் அவனுக்கு புரியாதுன்னு சொல்லி மணி கடந்து போயிடுவார். நீங்கள் ரோஜாலையும் சரி அமரன்லையும் சரி அதெல்லாம் நமக்கு தெரியாது, தேவையில்லை அதெல்லாம். ஏன்னா
அது எங்களோட மையம் கிடையாது. எங்கள் மையம் வந்து அவனை தீவிரவாதியாக சித்தரிக்கணும், இதுதானே மையம். அப்படி இருக்கிறப்ப ஒன்று அவங்கள காட்டவே காட்ட மாட்டாங்க. அதாவது இந்த ஊர் போன பிறகு தான் டெவலப்பே ஆச்சு அந்த ஊர், இவங்க தான் அந்த ஊரை கட்டி அமைச்சவங்களே. ஸோ இஸ்ரேல் அந்த நிலம் வந்து இஸ்ரேலுக்கு தான் சொந்தமானது, பாலஸ்தீனுக்கு சொந்தமானது இல்லை. இந்த மாதிரியான ஒரு நெரேஷனை செட் பண்ணுறதுக்கு தான் தொடர்ச்சியான வீடியோஸுங்கிற படங்கள் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஒன்று அவங்கள காட்டவே மாட்டாங்களாம் ஆரம்ப காலகட்டத்தில். அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்கள காட்டுவாங்க, ஆனால் அவன் வந்து மாடு பேய்க்கிற மாதிரி காட்டுறது. அவன் பாரு எவ்வளோ டெவலப்பே ஆகலை, இவன் பாரு எவ்வளோ டெவலப் ஆகிருக்கான் அப்படி காட்டுறது. 3வது ரேஞ்சில் எப்படி காட்டியிருக்காங்கன்னா நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். இடதுசாரிகளை உள்ளே கொண்டு வரணுங்கிறதுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அங்கே வேலை செஞ்சவங்க ஃபுல்லாக பண்ணை தொழிலில் செய்கிறவங்க, அந்த மெத்தடில் ரஷ்யாவில் இருக்குல்ல அந்த மெத்தடில் அவங்க வந்து உற்பத்திகளில் செய்கிறாங்க. ஸோ அவங்கெல்லாம் கம்யூனிஸ்ட்டு, அது சோசியலிஸ்ட்டுகள் அவங்கெல்லாம், இப்படி காட்டுற ஒரு சினிமாக்களும் அங்கே இருந்திருக்கு. சரி, இது வந்து ஸ்டார்டிங் லேயர் இல்லையா. அதுக்கடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா, அதுக்காண்டி ஒரு ஃபஸ்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த இஸ்ரேலில் சரி இதை வந்து அடுத்த கட்டத்துக்கு நகர்த்திட்டு போகணும்ல. ஸோ இராணுவமே வந்து படம் தயாரிக்குது. இராணுவமே படம் தயாரித்தா எப்படி இருக்கும், இராணுவர்களை நல்லா தான் காட்டுவாங்க. என்ன மாதிரி காட்டுறாங்கங்கிறது அதில் ரொம்ப முக்கியமானது. முதல்ல இராணுவத்துக்கு ட்ரெயின் பண்ணுற மாதிரி சில படங்கள், அதே மாதிரி ஆவண படங்கள் மாதிரி சில படங்கள், அதே நேரத்தில் பொதுமக்களுக்கு இராணுவத்தோட இம்பார்ட்டன்ஸை சொல்லக்கூடிய படங்கள். அவன் எவ்வளோ பெரிய ஹீரோ தெரியுமா, 4 பேர் இருந்தாங்க, 4 பேர் போய் அங்கே போய் கொடியை நட்டுட்டு தான் அவங்க வந்து செத்தாங்க, அவங்களுக்கு ஊரே கொண்டாடிச்சு, இப்படி ஒரு சென்டிமெண்ட் படங்கள். என்ன செய்தி படங்கள் மாதிரி சில படங்கள், இந்த மாதிரி ஃபுல்லாக அந்த இராணுவத்துக்காக செய்யப்பட்டது தான் அந்த சினிமா, இஸ்ரேலிய சினிமாவாக இருந்துச்சு. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து ஜியோனிசத்தை தான் அவங்க வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. பாலஸ்தீனை வந்து வில்லன்கிற நெரட்டிவை தான் ஆரம்பத்துலேருந்து படங்களில் செட் பண்ணிக்கிட்டே வராங்க. இந்த அப்புறம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய எழுத்தாளர்கள், இந்த எக்ஸோடஸ்ன்னு ஒரு படத்தை பற்றி அவர் பேசுகிறாரு. ரொம்ப முக்கியமான படமாக பட்டுச்சு. இப்போ வரைக்கும் கூட எக்ஸோடஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வரும், ஓடிடிஸ் எல்லாம் வரும். எக்ஸோடஸ்ங்கிறது ஒரு நாவல் போல். அந்த நாவலில் அந்த போர் முறைகள், இஸ்ரேலிய போர் அதெல்லாம் பற்றி அந்த இந்த ஹிஸ்ட்ரியெல்லாம் நம்ம சொல்கிறதா ஹிஸ்ட்ரி, நம்ம வந்து ஹிஸ்ட்ரியாரிக்கலாக எழுதணும், நிறைய படங்களை எடுக்கணும் அப்படிலாம் சொல்லி அந்த ரைட்டர் வந்து இது பண்ணி எக்ஸோடஸ்ன்னு ஒரு படம் வந்து பண்ணுறாங்க. ஸோ எப்படின்னா ஒவ்வொரு காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அந்த இது வந்து நான் பார்த்து மிரண்டு போனது என்னென்னா, கடைசியில் இவங்க எவ்வளோ ஃபாசிஸ்ட்டுகளாக இருக்காங்க, அடுத்தவனை எப்படி இது பண்ணுறாங்க, இப்படிலாம் இருக்குல்ல. கூடுதலாக இப்போ பாலஸ்தீன மூமெண்ட்ஸ் அங்கே வருது, பாலஸ்தீனத்துக்கு இஸ்ரேலுக்கு அகேன்ஸ்டாக போராடுறவங்களும் அங்கே வராங்க. அப்போ அவங்க என்ன மாதிரி, அப்போ வந்து ஒரு கருத்து உருவாக்கம் வருது. அவங்க பாலஸ்தீனர்கள் தனிப்பட்ட முறையில் அவங்க நல்லவன் தான், ஆனால் அவன் அந்த அமைப்புகளோட சிறப்பை மோசமான ஆயிடுறான். அப்படி ஒரு கதை. எப்படின்னா நீங்கள் இதை வந்து இது எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே இல்லை, இது அது இல்லை அப்படின்னு சொல்லுவார்ல வடிவேலு. விஸ்வரூபத்தில் ஒரு கதை வரும் பார்த்தீங்கன்னா, விஸ்வரூபம் படம் பார்த்தீங்கன்னா, ஒரு இஸ்லாமிய தீவிரவாதி மாதிரி காட்டப்படக்கூடிய ஒரு ஆள், அவர் வந்து சின்ன குழந்தை மாதிரி ஊஞ்சல் ஆடுவார். ஊஞ்சல் ஆடிட்டு அவர் தான் பார்த்தீங்கன்னா பெரிய மனித வெடிகுண்டா போவார். அது கமல்னால் தாங்கிக்கவே முடியாது. எவ்வளோ குழந்தை மாதிரி ஊஞ்சல் ஆடிக்கிட்டு இருந்த ஒரு பையன், அவனை எப்படி இஸ்லாமிய தீவிரவாதம் என்ன பண்ணி வச்சிருக்கு அப்படின்னு கமல் சொல்கிறார்ல. இதே மாதிரியான கதை ஓட்டங்கள்லாம் இங்கேருந்து வருதுன்னா இது அவங்க மட்டும் பண்ணலை, இது வலதுசாரிகள் ஃபுல்லாகவே இவன் நல்லவன் தான். தனிப்பட்ட முறையில் பார்த்தா பாலஸ்தீன்காரன் பாவம் நல்லவனாக தான் இருக்கான், ஆனால் இவன் அமைப்போடு சேர்றப்ப அவன் வந்து பெரிய டாக்ஸிக்கான ஒரு ஆளாக மாறுறான். அவனை அந்த மாதிரி அரசியல் படுத்தப்பட்ட அப்படி ஒரு நெரட்டிவ் செட் பண்ணுறது இருக்குல்ல, இது படம் மூலமாக பண்ணுறது வந்து தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே இருக்குது. இது எந்த லெவல்னா, இது மெயினாக இஸ்ரேலில் இருக்கிறவங்க மட்டும் பார்க்கல, வெளியூர்காரங்களுக்கு வேறு மாதிரி படம் எடுப்பாங்களாம். இவங்க எப்படின்னா உள்ளூர்காரங்களுக்கு எப்படி இப்போ படம் எடுக்கிறதுனா, நாங்களாம் எவ்வளோ தெரியுமா வீரர்கள், எவ்வளோ சூழல் தெரியுமா, எவ்வளோ தியாகிகள் தெரியுமா, இப்படி படம் இருக்கிறது. வெளியூர்காரங்களுக்கு இஸ்ரேல் இதில் இருக்கிறவங்களே நல்லவா இருக்கலாம் இல்லையா அப்படிங்கிற மாதிரி படம் எடுக்கிறது. இவங்க வந்து லெபனான் சிறையில் போயிட்டு எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, இஸ்ரேலில் இருக்கக்கூடிய இராணுவ வீரர்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய லெபனானில் போயிட்டு, ஆக்சுவலாக இவங்க தான் ஃபுல்லாக டாமினேட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் கதை சொல்கிறப்ப பாருங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அவ்வளோ கஷ்டப்படுற உலக மக்களுக்கு ஃபுல்லாக ஒட்டுமொத்த யூதர்களுக்கும் நாங்கள் தான் ஒரு சென்டர் பாயிண்ட்டு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்களை அவங்க வந்து பண்ணுறாங்க. ஸோ இது தொடர்ச்சியாக வந்து நடக்குது என்ன அப்படின்னு தான் சொல்லணும். எனக்கு என்ன ஆச்சரியமாக இருந்துச்சுன்னா, அந்த புத்தகத்தில் இது அப்படியே நிறைய என்னென்ன படம் பேரெல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த பேர்கள்லாம் நீங்கள் புத்தகத்தோட ஊடாக நீங்கள் வந்து படிங்க. எனக்கு படம் பேர்லாம் ஞாபகம் இல்லை, நான் குறிப்புகளும் அப்படி எடுக்கலை. ஒட்டுமொத்தமாக சாரம் உங்கள் மைண்டை திருப்பி திருப்பி சொல்கிறப்ப அந்த விஷயம் ஆமாம் இவங்க இப்படி இருக்க வாய்ப்பு இருக்குல்ல அப்படின்னு, இதை நீங்கள் அப்படியே நீங்கள் தமிழ் படங்களில் நீங்கள் வந்து பார்க்கலாம். நீங்கள் ரோஜாலேருந்து பம்பாயிலேருந்து எவ்வளோ வரலாற்றை திருப்பி பண்ணுறாங்க,
உன்னை போல் ஒருவன்லேருந்து விஸ்வரூபத்துலேருந்து பல படங்களில் வந்து கமல் படங்கள்லையும் கமல் தயாரித்த படங்கள்லையும் மணி சார் படங்கள்லையும் பார்க்கலாம், நம்ம தொடர்ச்சியாக பார்க்கலாம். இதை அதை தாண்டி விஜயகாந்த் படங்கள் அது ஊருகா மாதிரி ஒரு இது மாதிரி வரும். ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் நல்லா கவனிச்சு பார்க்கணும், 90களுக்கு முன்னாடி இது எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கணும். இதை பற்றி இந்த புத்தகத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த புத்தகத்தோட சேர்ந்து நான் பேரலாக அந்த புத்தகம் படிச்சுக்கிட்டு இருந்தேன். நான் அந்த இஸ்லாமிய வெறுப்பு என்னும் தொழில். அமெரிக்காவுக்கு ஒரு புதிய எதிரிகள் தேவைப்பட்டுக்கிட்டே இருக்காங்க. 90களுக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா இடதுசாரிகள் இருந்தாங்க, அந்த எதிரியில் இருந்தாங்க. அதுக்கு முன்னாடி அவங்க நிறையா சொல்கிறாங்க, இது கத்தோலிக்க கிறிஸ்டின்ஸ் கொஞ்ச நாள் எதிரிகளாக இருந்தாங்க. அதுக்கு முன்னாடி இலுமினாட்டிஸுங்கிற பேரில் ஒரு எதிரிகள் கிரியேட் பண்ணப்பட்டாங்க. ஒரு மக்களை குழப்பறதுக்கு ஒரு எதிரி வேணும். எதிரின்னு சொன்னால் இவன் தான் எல்லாத்துக்கும் காரணம் சொன்னால் அவன் பக்கம் ஃபோக்கஸ் போயிடும்ல, எல்லாத்தையும் கேட்க மாட்டாங்கல்ல. அப்படி தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இடதுசாரிகள் இருந்தாங்க. அந்த இடதுசாரிகள் இல்லாதனால அந்த ரஷ்யா யுஎஸ்எஸ்ஆர் உடஞ்ச பிறகு இஸ்லாமிய வெறுப்பு வந்து இங்கே வந்து சினிமாக்களை வளர்க்கப்படுது. நீங்கள் நல்லா கணிச்சு பாருங்கள், ரஷ்யா வந்து காலியான நேரமும் மணிரத்னம் ரோஜா எடுத்த நேரமும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும். நீங்கள் ரோஜா வந்து டிசம்பரில் எடுக்கிறாங்க, இதில் எடுக்கிறாங்க ஆகஸ்ட் 15, 1990, அதாவது 92 ரோஜா வருது. அதே வருடம் டிசம்பர் 6ஆம் தேதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அதுக்குண்டான பேஸ்கள் அந்த படம் வந்து பண்ணுது அப்படின்னு சொன்னோம். பாபர் மசூதி வந்து இடிக்கப்படுது. அப்போ இவங்க இப்படி இருக்கிறப்ப அந்த மாதிரி பண்ணலாம் இல்லையா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இருக்குல்ல. ஆமாம், இவங்க அப்படி இருக்காங்கல்ல அப்படின்னு அதை நார்மலைஸ் பண்ணக்கூடியது இருக்குல்ல. அவன் அதுக்காக தான்ப்பா அரசு இப்படி பண்ணுது, அவன் பாரு இந்த மாதிரிலாம் இருக்கான், மோசமானவனாக இருக்கான், அப்போ இடிக்க தானே செய்வாங்க அப்படின்னு ஒரு கண்ணோட்டத்தை உருவாக்குறது இருக்குல்ல. இன்றைக்கி கூட என்ன பண்ணுறாங்கன்னா திருப்பரங்குன்ற புத்தகத்தோட விழா நடந்துச்சு. இன்றைக்கி என்ன பண்ணுறாங்கன்னா திருப்பரங்குன்றத்தில் ஏன் அவங்கள ஏற்ற விட மாட்டேங்கிறாங்க, ஏற்ற விட்டுருக்கலாமே. கார்த்திகை தீபம் ஏற்றுறது பிரச்சனை இல்லை, நீங்கள் எங்கே ஏற்றுற அதுதான் பிரச்சனை. அப்படி அவங்க வந்து மடைமாட்டப்படுறதெல்லாம் சினிமா மூலமாக நடக்குது. ஸோ இப்போ கூட பார்த்தீங்கன்னா கந்தன்மலைன்னு ஒரு படம் வந்து எடுத்திருந்தாங்க. இதே யோசிச்சு பாருங்கள், கந்தன்மலைக்கு பதிலாக ஒரு சிவகார்த்திகேயன் வச்சு மணி சார் டைரக்ட் பண்ணி கமல் வந்து இது பண்ணி ஏராளமான மியூசிக் போட வைப்பாங்க. இவர் நல்ல முஸ்லீம்பா, அப்படியும் முஸ்லீம் இருக்கான்ல அப்படின்னு ஒரு நெரட்டிவ் அங்கே போகுது இல்லை. கடைசி சாப்டர்லாம் பார்த்து மிரண்டு போயிட்டேன். இஸ்ரேலில் ஏன் அந்த மாதிரி படம்லாம் எடுக்கிறாங்க? 2023 25, 26க்குள்ளே கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான ஆட்கள் வந்து இஸ்ரேலில் இறந்து இது பாலஸ்தீனர்கள் இறந்து போயிருக்காங்க. அது காரணம் ஹமாஸ் தான் சொல்கிறாங்க. ஆனால் ஹமாஸ்க்கு முன்னாடி பல வருஷங்களாக சினிமாவில் எப்படி கட்டமைக்கிறாங்க, ஒரிஜினலாகவே எவ்வளோ தூரம் பாதிக்கப்பட்டிருக்காங்கிறதெல்லாம் இருக்குது. ஒன்று, யார் யாரெல்லாம் அமைச்சரானாங்கன்னு சொல்லி ஒரு பட்டியல் போடுறாரு. அதை பார்த்து மிரண்டு விட்டேன். உலகத்திலே இருக்கக்கூடிய பெரிய பெரிய வலதுசாரிகள்லாம் எதுக்குமே பயப்படவே பயப்படாத பல கொலைகளை பண்ணக்கூடிய ஆட்களாக இருக்கிற ஆட்களாக ஃபுல்லாக மினிஸ்டர்ஸாக இருக்காங்க. இதுக்கு தலைவராக நெத்தன்யாகு இருக்கார். அப்போ அந்த ஊர் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு உண்டான விஷயங்கள் தான். அப்போ அங்கே இருக்கக்கூடிய படங்கள் எப்படி இருக்கும், ஒரு வலதுசாரி தன்மைகள். இன்றைக்கி வந்து நான் பார்க்குறேன் நம்ம இந்தியாவில் இது ஏன் இன்றைக்கி தேவைங்கிறதுக்கும் அவர் எழுதுகிறாரு. இப்போ நம்ம ஒருவேளை இந்துத்துவ சினிமா முறியடிச்சிட்டோன்னா இதே இது வந்து அவங்களுக்கு யார் சொக்கால்டு இஸ்ரேலுக்கு பாலஸ்தீனர்களுக்கு இது ஒரு முகாந்திரமாக இருக்கும். இன்றைக்கி பாருங்கள், துரந்தரண்டு ஒரு படம் பயங்கரமாக ஓடிக்கிட்டு இருக்கு, காஷ்மீர் ஃபைல்ஸ் ஓடுது. வலதுசாரி தன்மைகளை வெவ்வேறு வடிவத்தில் பாசிசத்தை கொண்டாடக்கூடிய லோகேஷ் கனராஜ் படம் மாதிரி படங்கள் வந்து பேன் இண்டியன் படமாக மாறுது. அப்போ வந்து ஒரு ஸ்டேட் நினச்சா என்ன வேணாலும் செய்யலாம், இந்த வீராங்கிகள் பறக்கலாங்கிறத நீங்கள் நார்மலைஸ் பண்ணிட்டீங்கன்னா கேஜிஎஃப்லையோ இல்லை இதுலையோ மக்களுக்கு அது பார்த்தா ஆமாம் ஒரு ஸ்டேட் அப்படி தானே இருக்கும், போட்டு அடிக்க தானே செய்யும். லோகேஷ் கனராஜ் படத்தில் வர மாதிரியான துப்பாக்கி சூழல் நடக்க தானே செய்யும், மணிப்பூரில் இப்படி நடக்க தானே செய்யும், எல்லாமே நார்மலைஸ் ஆயிரும். அப்போ அதுக்கேற்ற படங்களில் அறிவுத்துறையில் காஷ்மீர் ஃபைல்ஸோ இந்த மாதிரி படங்கள்லாம் இருக்குல்ல, ரோஜாலேருந்து பொம்பாயிலேருந்து உயிரேலேருந்து ஒவ்வொரு இதுக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்கள் மைண்டுக்குள்ளே ஒரு விஷயத்தை புகுத்திட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இங்கே வந்து துரந்தர் மாதிரி படங்கள்லாம் 1000 கோடி 2000 கோடி தான் கலெக்ஷன் ஆகும். எனக்கு ரொம்ப ஆச்சரியம். நான் ரீசெண்ட் டைம்ஸில் ஒருத்தவங்க புத்தக ரிவ்யூ பண்ணுறவங்க அந்த 0 டிகிரி புத்தகங்கள்லாம் ரிவ்யூலாம் பண்ணுவாங்க. சரி, நான் இப்போ அந்த புதுசாக யார் யார் ரிவ்யூ பண்ணுறாங்கலாம் ஃபாலோலாம் பண்ணுறேன். சாரண வேதாவெல்லாம் பேட்டிலாம் எடுத்திருப்பாங்க. அவ்வளோ வாசிப்பு அனுபவம் இருக்கிறவங்களாக தான் இருக்காங்க, நல்ல காம்பேரிங்லாம் பண்ணுறாங்க. உள்ளக்குள்ளே போய் பார்த்தா துரந்தர் படத்தை கொண்டாடி இருக்காங்க. எப்படிப்பா எப்படி என்ன உங்கள் ஆசான் சாரண வேதா அதெல்லாம் பற்றி சொல்லித்தரது இல்லையா அப்படிங்கிறத கேட்குறது உண்டு. ஏன்னா சாரண வேதாவை பொறுத்த வரைக்கும் குருதி புனலில் நக்சலைட்டை கேள்வி கேட்டாங்கிறது கமலை கேள்வி கேட்டவர் தான் சாரண வேதா. ஓகேவா, கொஞ்சம் நல்ல வாசிப்புலாம் அவருக்கும் உண்டு தான், நமக்கு நிறைய விமர்சனங்கள் இருந்தால் கூட. ஆனால் துரந்தர் படத்தை எப்படி கொண்டாடுறீங்க, இஸ்லாமிய வெறுப்பு படத்தை? அப்போ வாசிக்கிறவங்க மத்தியிலே இப்படி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. நீங்கள் என்ன மேக்கிங்லாம் என்ன வேணாலும் கண்ட குப்பையை கொடுக்கலாங்கிறது இருக்குல்ல, இன்னொரு ஸ்டாண்ட் எடுத்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஏன் இந்த மாதிரி படங்கள் பார்க்கணுங்கிறதுக்கு சொல்ல வரேன். இந்துத்துவாவை வேறு மாதிரி கொண்டு வரதுக்கு உண்டான காந்தாரா மாதிரியான சப்ஜெக்டுகள் இருக்குல்ல, எல்லாம் நான் ஒரு கேள்விப்பட்டேன், சினிமா ஒரு இயக்குனர் மூலமாக கேள்விப்பட்டேன்.
தமிழ் சினிமான்ட்டு இல்லை, இந்தியா சினிமா ஃபுல்லாக அந்தந்த லோக்கல் கடவுள்களை இது பண்ணுற மாதிரி ஹீரோஸ் வந்து நடிக்க போகிறாங்க தோழர் அப்படின்னாரு. என்ன அவர் ஒரு படம் எடுத்துட்டாரு, நமக்கு தெரிஞ்ச தோழர் தான். என்னங்க சொல்கிறீங்கன்னு கேட்டால் கரெக்டாக பார்த்தீங்கன்னா சேவன் இது வருது, காந்தாரா அந்த பக்கம் பார்த்துருப்போம் நம்ம இதில். ஸோ ஒரு இந்துத்துவாவை வேறு வேறு விஷயத்தில் சொல்கிறது மூலமாக மற்றவங்கள்லாம் இந்த இதில் இல்லவே இல்லைங்கிறதுக்கு உண்டான ஒரு விஷயங்கள். இப்போ ஹபீபி மாதிரி படங்கள் வெளியில் வரவே இல்லை. ஒரு இஸ்லாமிய வாழ்வியலை சொல்லக்கூடிய படங்கள், ஃபர்ஹானா மாதிரி படங்களை வந்து கண்டுக்கிறதே இல்லை யாரும். என்ன இப்படி தான் வந்து ஒரு இஸ்லாமிய சினிமா வந்து ஓரங்கட்டப்பட்டிருக்கு. அதனிடத்தில் அவர்கள் நம்ம வேற அவங்க வேறங்கிற நரேஷன் இருக்குது. அந்த உலகத்துக்குள்ளே அவங்க வரவே மாட்டேங்கிறாங்க. இங்கே சினிமா இயக்குனர்லாம் காட்ட போகிறதில்ல. சிறு தெய்வங்களை வச்சு எடுக்கிறத ஒரு பிஜேபி ஏதோ ப்ராஜெக்ட் மாதிரி பண்ணுது அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலாக கேள்விப்பட்டேன். எனக்கு டக்குன்னு சேவன் பார்த்தோன்னா கொஞ்சம் பதட்டமாக இருந்துச்சு. நீங்கள் முருகன் வச்சு கூட நீங்கள் படம் எடுங்க, அது மேட்டர் இல்லை. ஆனால் என்ன மேட்டர்னா இந்த லோக்கல் தெய்வங்களை பெரிய தெய்வங்களையே வச்சு இந்துத்துவாங்கிறது ஏதோ ஒரு ஆங்கிளில் உள்ள பேசிக்கிட்டே இருக்காங்க. ஸோ அப்போ நம்ம இஸ்ரேலிய இந்துத்துவ சினிமாவை பற்றியும் இதில் இருக்கிற படங்கள்லாம் வாட்ச் பண்ணி தான் ஆகணும். கமல் வந்து இன்றைக்கி திராவிடம் பேசினா கூட நம்ம அவங்கள வாட்ச் பண்ணி தான் ஆகணும். கடைசியாக அவங்க தயாரித்த படம் வந்து அமரன். யார் தயாரிப்பில் வருதுன்னா நம்ம ரெட் ஜெயிண்ட் தயாரிப்பில் இப்படி இவர் கமல் தயாரிப்பில் வந்து ரெட் ஜெயிண்ட் வந்து வெளியிடறாங்க ராஜ்கமலில். இன்றைக்கி கமல் வந்து திராவிடம் பற்றிலாம் பேசுகிறாரு, ராஜ்யசபாவில் பேசுகிறாரு, வாழ்த்துக்கள் ரொம்ப நல்லா பேசியிருந்தார். எனக்கு அந்த ஸ்பீச் பிடிச்சிருந்துச்சு. பட் இருந்தாலும் கமல் மாதிரி ஆட்களை ஏன் நம்ம முடியலனா அமரன் மாதிரி படங்களை இன்னும் அவர் தயாரிச்சுக்கிட்டு தான் இருக்கார். இன்னும் அதுக்கு சில்லறை சதற விடக்கூடிய நமக்கு தெரிஞ்ச தோழர்களே இருக்காங்கிறது தான் ரொம்ப ஒரு வேதனைக்குரிய ஒரு விஷயமாகவும் இதுவாகவும் இருக்குது. அன்றைக்கி ரோஜா, இன்றைக்கி அமரன், நாளைக்கு வேறு ஒன்று வரலாம். ஒரு துரந்தர் மாதிரி. ஆனால் லோகேஷ் கனகராஜே ஒரு பெரிய ஹை பட்ஜெட்டில் படம் பண்ணலாம், விஜயே கூட நடிக்கலாம். துப்பாக்கிலெலாம் விஜய் நடித்தவர் தானே, பீஸ்டில் விஜய் நடித்தவர் தானே, இல்லைன்னு சொல்ல முடியுமா? அப்போ இப்படியான சூழல்கள் ஒரு சினிமா மூலமாக பண்ணக்கூடிய விஷயங்கள் இங்கே இருக்குது. ஸோ இதை வந்து பதிவு பண்ணியிருக்கு. அவங்க இஸ்ரேலிய சினிமா வச்சு சொன்னாங்க. நான் இந்திய சினிமாக்களில் என்ன தாக்கங்களை ஏற்படுத்துங்கிறத வச்சு நான் பேசியிருக்கேன். உள்ளுக்குள்ளே சினிமாக்களில் அதுக்கு உண்டான ஹிஸ்ட்ரி உள்ளே வந்து என்னென்ன சினிமான்னு பாருங்கள். அவர் பேர் ஒரு பெட்டியை பட்டியலே கொடுத்துருக்காரு. கிட்டத்தட்ட 2 மணி நேரம் 3 மணி நேரத்தை படிக்கக்கூடிய புத்தகம் தான். ஒரு 80 பக்கம் புத்தகம் தான். கண்டிப்பான முறையில் வாசிக்க வேண்டிய, நமக்கெல்லாம் தெரிஞ்சிக்க வேண்டிய. ஓஹோ, சினிமா நம்ம சொல்லிகிட்டு இருப்போம், மார்க்சிய மொழியில் சொல்லிகிட்டு இருப்போம், மேல் கட்டுமானம் கீழ்கட்டுமானம் அடிக்கட்டுமான உற்பத்தி முறையில் வந்து சினிமா வராது, மேல் கட்டுமானத்தில் தானே வரும். அது டிஸ்கஷனுக்கு தான் அதுக்கு நம்ம சொல்கிறோம், ஃபைன். பட் ஒரு சினிமா மூலமாக நிறைய விஷயங்களை நார்மலைஸ் பண்ணி அப்படியே கடந்து போயிட முடியுங்கிறதும் ஒரு கசப்பான உண்மை. அது இஸ்ரேல் ஃபுல்லாகவே நடந்திருக்கு அப்படிங்கிறதுக்கும் அந்த சினிமாவும் நம்ம சினிமாவுக்கும் இந்துத்துவ சினிமாவுக்கும் பெரிய வேறுபாடு இல்லை அப்படிங்கிறதும் ஒரே மாதிரியான ஒரு காயினில் இருக்கக்கூடிய 2 ஃபேஸ் அப்படின்னு நான் பார்க்குறேன். ஸோ ஈப்பா சிந்தன் வந்து ரொம்ப முக்கியமான எழுத்தாளர், நம்ம சொல்லி தெரிய தேவையில்லை. பட் இது வந்து கண்டிப்பான முறையில் வாசிக்க வேண்டிய புத்தகமாக, ஒரு முக்கியமான புத்தகமாக நான் பார்க்குறேன். ஏன்னா இன்றைக்கி வந்து இஸ்ரேல் பாலஸ்தீனை பற்றி கான்ஃபரன்ஸ் நடக்குது. நம்ம மத்தூர் சத்யா மாதிரி ஆட்கள்லாம் அந்த இது மணிப்பூர் விஷயம், லோக்கல் கீழடி விஷயம்லாம் சேர்த்து கான்ஃபரன்ஸ்லாம் போடுறாங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. இன்றைக்கி முக்கியமான விவாத பொருளாக பாலஸ்தீன் அரசியல் வந்திருக்கு அப்படின்னு நான் பார்க்குறேன். நன்றி.